கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 10ஆம் அதிகாரத்தில் துவக்க வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் ரோம திருச்சபைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், குறிப்பாக 5வது வசனம் 4வது வசனம் போன்றவைகளை வாசிக்கும் பொழுது, மோசேயுடைய நியாயப்பிரமாணம் நமக்கு நீதி உண்டாவதற்காக இந்த நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதனால்தான் ஒரு மனிதன் பிழைக்க முடியும் என்று 5வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். மோசே அவ்விதமாக எழுதி வைத்திருந்தார். ஆனால் 4வது வசனத்தில் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக அவர் வந்தார் என்று மிக அற்புதமாய் மனிதனுடைய ரட்சிப்பை குறித்து இங்கே அந்த அதிகாரம் முழுவதும் அழகாக விளக்கி கொண்டே வருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த 10ஆம் அதிகாரத்தை ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு காலத்தில் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் மனிதர்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் கிருபையும் எவ்வளவு தூரப்படுத்தினது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் கடவுளை அடைய வேண்டும் என்று சொன்னால், கடவுளிடத்தில் இருந்து நாம் நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் அதை தகர்த்தெறிந்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொல்லுகிறார், நீ இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் போதும், நீ தேவனுடைய பிள்ளையாக நீ மாறுகிறாய், ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த கிருபையை நம்முடைய கிரியையின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அல்ல, ஆண்டவரை விசுவாசிப்பதன் மூலமாய் அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படும் என்கிறதான அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவர் சிந்தின ரத்தம், அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு துணை புரிகின்ற ஒன்றாய், வழியை திறந்து கொடுத்திருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த 11வது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஹூ எவர் இட் மே பி, அந்த இடத்தைத்தான் நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்த நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு திருச்சபை கூட அதை எப்படி போதிக்கின்றது, ஊழியர்கள் அதை எப்படி போதிக்கின்றார்கள் என்றால், நீங்கள் ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள், தசமபாகம் கொடுக்கிறவர்கள், உபவாச கூட்டத்தில் வந்து நீங்கள் பங்கு பெறுகிறவர்கள் என்றெல்லாம் சித்தரித்து, நீங்கள் எங்களுக்காக நீங்கள் இந்த பிரயாசத்தை, இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, ஏன் ஒரு 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 பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் இப்படி பிரசங்கித்தார் அல்லவா, நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள், ஒரு மூட்டை கொடுத்தால் ஒரு மூட்டை தான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார், 1000 ரூபாய் கொடுத்தா 1000 தான் கடவுள் கொடுப்பார் என்று பிரசங்கிமார்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கின்றார்களே. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகின்றார், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். காணிக்கை கொடுக்கிறவன் அல்ல, காணிக்கை கொடுக்கிறவன் அல்ல. 10,000 ரூபாய் கொடுத்தால் ஆண்டவர் 1,00,000 எனக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்ப்போடு ஊழியத்திற்கு செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று, வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று எழுதவில்லை. மாறாக இயேசுவை, இவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆகையால் தான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கல்வன், ஆண்டவரே நாங்கள் நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம் என்பது எனக்கு தெரியும், ஆனால் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் ராஜ்யத்திற்கு வரும் வரையில் ஏன் காத்திருக்க வேண்டும், என்றைக்கு, திஸ் வெரி ஃபர்ஸ்ட் டே, இன்றைக்கே, இந்த நாளிலிருந்து என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்
என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ரட்சிப்பு எவ்விதமாக ஆண்டவர் இலவசமாக எவருக்கும் கொடுக்கின்றார். சகைவு ஆண்டவரே எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவ்வளவுதான். ஆண்டவர் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன், உன் வீட்டிற்கு வருவது மாத்திரமல்ல, இதோ நீ ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறாய், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகைவு என்ன காரியத்தை செய்தார்? இல்லை, விசுவாசித்தார். முதலாவதாக இயேசுவை விசுவாசித்தார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எதை விசுவாசித்தால்? இயேசுவை எனக்காக ஒருவர் மரித்தார், இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தம் என்னை தேவனுடைய பிள்ளை என்கிறதான உரிமையை பெற்று கொடுத்திருக்கிறது. அவர் எனக்காக என்னோடு இருக்கும்படி அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு நாள் எனக்காக வரப்போகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டோம். இன்றைக்கு ஒருவேளை வெட்கத்தின் பாதையில், அவமானத்தின் பாதையில், நிந்தையின் பாதையில், கண்ணீரின் பாதையில் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் வெட்கப்பட ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஆகையால் இந்த ஆண்டவரை நன்றியோடு துதிப்போம். தேவன் நம்முடைய கொம்பை நம்முடைய சத்துருவுக்கு முன்பாக உயர்த்தி நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கடவுள் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். May God bless you all. Thank you very much.